பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் போன திங்கட்கிழமை சட்டவிரோதமான ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதனை தொடர்ந்து புதன்கிழமை நாங்கள் ஹெல்த் மினிஸ்டர் செக்ரட்டரி அனில் ஜெயசிங் அவருக்கு கடிதம் ஒன்று கொடுத்திருந்தோம். அந்த கடித சம்பந்தமாக இன்றைக்கு அவரை தொடர்பு கொண்டு கேட்ட நேரத்தில் அந்த கடிதத்தை அவர் இன்னும் கீழே இருக்கிற 2 ஆஃபீஸர்மாருக்கு மினிட் பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கு 5 நாள் ஆகிட்டு, பிரச்சனை இல்லை, அவருக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுப்போம். உண்மையாகவே அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் செஞ்சவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காட்டி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் ஹெல்த் மினிஸ்ட்ரி முன்னால் பாரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுவோம். உங்களோட எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு தேவைப்படும். அத்தோட சென்ற வாரம் பார்லிமெண்ட்டில் கூட கூட்டணியும் அரசாங்கமும் மாறி மாறி ஒவ்வொருத்தர் சாடி கொண்டு இருந்தாங்க. இந்த முஸ்லீம்களுடைய இஸ்காஃபை கலட்டுறதுக்கு காரணம் கூட்டணி சொல்லிக்கொண்டு இருந்துச்சு, அரசாங்கம் தான் நீங்கள் சர்க்குலரை சரியாக எழுதுங்கன்னு சொல்லி ஆளும் தரப்பு சொல்லிக்கொண்டு இருந்துச்சு. கூட்டணி நீங்கள் இதுக்கு முந்தி அரசாங்கத்தில் அமைச்சர்மாராக இருந்தீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் சர்க்குலரை சரியாக எழுதலைன்னு சொல்லி. உண்மையாக கவலையான விஷயம், இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை லேசாக முடிக்க இருந்துச்சு. இது உண்மையாகவே நாடளாவிய ரீதியில் முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இடத்துல நடந்த பிரச்சனை ஒன்று இல்லை. இது பரந்தன்லேயோ கிளிநொச்சியிலையோ நடந்திருந்தால் செல்லிருப்போம். அங்கே முஸ்லீம்கள் 10% தான் இருக்கிறாங்க, அதனால் எதிர்ப்புகள் வந்திருக்கும், அதனால் சர்க்குலரை வயலேட் பண்ணலான்னு சொல்லி. என்றாலும் கூட முஸ்லீம்கள் 70% மட்டும் இல்லாமல் வெக்கத்தொட்டு செல்றம் அம்பார மாவட்டத்தில் அதுவும் கல்முனை அண்டிய இடத்துகளில் கூட முஸ்லீம் எம்பிமார் 5 பேர் இருக்கிறாங்க. ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய ஆதம்பாவால் இருந்து கூட்டணியை சேர்ந்த உதுமான் லெப்பேம் இருக்கிறாரு, தாஹிரும் இருக்கிறாரு, அப்துல் வாசித்தும் இருக்கிறாரு, காரியப்பர் காக்காவும் இருக்கிறாரு. இப்படி 5 பேர் இருந்து கூட இந்த இனவாத கோடீஸ்வரனுடைய உத்தரவை எங்களுக்கு தோக்கடிக்க இயலாமல் போச்சு. அவர்கள் பிழையாக இருந்தாலும் ஒத்தராக இருந்து வெற்றி பெற்றாங்க, இவர்கள் சரியான பக்கத்தில் இருந்தாலும் 5 பேர் இருந்து தோல்வி பெற்றாங்க என்றைத்தான் உண்மை. இதில் உண்மையாகவே அரசாங்கம் சொல்கிற மாதிரி கூட்டணியில் இருக்கக்கூடிய அமைச்சர்மார் ஆரம்பத்திலே இதுக்கு ஒரு சரியான தீர்வு கண்டிருப்பாங்கன்னு சொன்னால் இப்படியான பிரச்சனைக்கு முகம் கொடுக்க நேர்ந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் இந்த விஷயத்தில் நீதமாக நடக்கிறேன்டா எப்படி நடந்திருக்கணும், சுகுணனுக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபரை கொடுத்திருக்கணும், இல்லாட்டி அவரை இன்டர்டிக் பண்ணியிருக்கணும். ஏண்டா இது நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, சுகுணன் தலையில் இருக்கிற பிரச்சனை, சுகுணனுக்கு முஸ்லீம்கள் மேலே இருக்கக்கூடிய பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் சவுதியில் நபி அவர்களை இழிவுபடுத்தினான், பிழையா பேசினான் என்றதுக்காக வேண்டி ஒரு மூதையை பிடிப்பானுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. அது சவுதி சட்டம். அதற்கு பழி வாங்கிறதுக்காக வேண்டி அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் கமிட்டியில் இருக்கக்கூடிய இனவாதிகளால் சுகுணன் வழிநடத்தப்பட்டு அவனுடைய தேவையை செஞ்சு கொண்டது தான் உண்மையாகவே கவலையான செய்தி. என்றாலும் கூட தொடர்ந்தும் முஸ்லீம்களுக்கு அமைச்சு பதவி கொடுக்காத்திலிருந்து எல்லை நிர்ணய குழுவுக்கு முஸ்லீம்கள் நியமிக்காத வரை வடக்கு கல்முனை ஹாஸ்பிட்டலோட விஷயத்தில் எடுத்த தீர்மானம் முதல் மிகவும் கவலையான விஷயங்களையே இந்த அரசாங்கத்தூடாக நடந்து வருது. என்றாலும் இன்னும் முஸ்லீம்கள் இந்த ஜனாதிபதி மீது நம்பிக்கை வச்சு கொண்டு இருக்கிறாரு. அநேகமானவங்க இன்னும் எதிர்பார்க்குறாங்க இவங்கள்ட்டால ஒரு நலவு நடக்கும் என்று சொல்லி இன்னும் எதிர்பார்ப்போம். ஏன்னா சிலவங்க ஃபேஸ்புக்கில் எழுதுகிறாங்க மீலாது நபியை புறக்கணிப்போம் என்று. அப்படி இல்லை சகோதரர்களே, இப்படி இவங்க தொடர்ந்து செஞ்சு கொண்டு வந்து ஒரு கட்டம் வரும். அப்போ இந்த நாட்டு சுதந்திர தினத்தை கூட புறக்கணிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை மறந்துவிடாதீங்க.